வணக்கம். ஜவைஜத் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏப்ரல் 19 102 தொகுதிகளுக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. மொத்தம் 7 கட்டமாக பிரிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம். வரக்கூடிய ஏப்ரல் 26 வந்து 89 தொகுதிகளுக்கு நடத்த போறாங்க தேர்தல் ஆணையம். இந்திய அளவுக்கு நாடாளுமன்ற தேர்தல், கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி. அதுல வந்து ராஜஸ்தான்லையும் தேர்தல் ஏப்ரல் 26. அதுல வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்திருக்கார் நரேந்திர மோடி பிரதமர். இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம், தேர்தல் பிரச்சாரம் செய்யுங்க அப்படின்னா இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் செய்திருக்கிறார் அப்படின்னு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலான விஷயமா இந்திய அளவுக்கு கூர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல், காரி துப்பக்கூடிய ஒரு சூழல். ஒரு பிரதமர் இந்த அளவுக்கு கேவலமாக பேசக்கூடிய சூழல்ல ஒரு அப்பை சுப்ப குப்பை ஏதாவது பேசியிருந்தா கூட பரவாயில்ல. பிரதமர் அப்படிங்கிற வந்து இந்திய அளவுக்கு யாரெல்லாம் இருக்கிறார்கள் அத்தனை பேருக்கு உரிமையானவர், பொதுவானவர். உரிமை என்பது வேறு, பொதுவானவர் என்பது. ஆனா ஒருதலை பட்சமாக பேசக்கூடிய சமயத்துல இவருக்கெல்லாம் எவ்வாறு ஓட்டு போட வேண்டும், எவ்வாறு மீண்டும் வந்தால் இவர் என்ன செய்வார்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து பல வகையில வெளிப்பட்டுருச்சு. இன்னைக்கு சுத்தமாக இன்னும் வெளிப்பட்டுருச்சு. இன்னும் அவர்கள் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்துல இருந்துட்டு இருக்கிறாங்க. அது வந்து RSS அஜெண்டா. இன்னும் சொல்ல போனா அவர் பேசிய பேச்சு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சாக இருந்தாலுமே கூட மற்றபடி அதை வந்து பெருசா எடுத்துக்கூடிய அளவுக்கு பண்ண முடியாது. 2006 தேசிய வளர்ச்சி கவுன்சில்ல வந்து மன்மோகன் சிங் எடுத்து பேசியிருக்கிறாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால வந்து என்ன ஆச்சு, காங்கிரஸ் உண்மையான நிலைப்பாட்டை வந்து மக்களுக்கு சொல்லிவிட்டார்னு சொல்ல முடியும். அதாவது வந்து உங்க அப்பா குருதுக்குள்ள இல்லை, எங்க அப்பா குருதுக்குள்ள இல்லை இப்படி கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து தன் யானை வந்து தன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கொண்ட கதையா வந்து காங்கிரசினுடைய ஒரு உண்மையான நிலைப்பாட்டை, ஆமா, இஸ்லாமிய மக்களுக்கு தெரியாத பல இஸ்லாமிய மக்களுக்கு வந்து ஓப்பனா சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு 2006 இந்த தேசிய வளர்ச்சி கவுன்சில்ல வந்து பேசுறாரு. டிசம்பர் என்ன பேசியிருக்காரு, அதாவது வந்து முன்னுரிமை தர வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு நாம் முன்னுரிமை தர வேண்டும். அதே நேரத்துல SC ST தலித் மக்கள், பழங்குடி மக்கள், மற்ற இவர்களுக்கெல்லாம் வந்து சொத்துரிமை தரக்கூடிய அளவுக்கு நம்முடைய திட்டங்களை வந்து மிக அளவுக்கு உயர்வாக கொண்டு செல்ல வேண்டும் சொல்லி கூட காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட வகையில அவர் பேசியிருக்கிறார். ஆமா, இதை வந்து 1-2 திரித்து மக்களுக்கு தவறான பிரச்சாரம், எப்படியாவது ஓட்டு வாங்கிவிட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துல பிரதமர் கூட ராஜஸ்தான்ல பேசியிருக்கிற பேச்சு வந்து இன்னைக்கு ரொம்ப கேவலமாக, ஒரு சாதாரண ஒரு குடிமகனை விட கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அவர் வந்து பிரதம மந்திரிக்கு கீழ்ந்து தாழ்ந்து பேசிவிட்டார் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப நிலைப்பாடா இருந்தாலுமே கூட அவர் பேசிய பேச்சு என்ன அப்படின்னா, அதாவது வந்து அதிகமாக பிள்ளை பெறக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதே நேரத்துல வந்து அவர்கள் ஊடுருவருக்காரர்கள், அவர்கள் வந்து இந்தியாவுக்குள்ள ஊடுருவாங்க முஸ்லீம்கள். அதுக்கு எங்க ஆதாரம் இருக்கு சொல்லியிருக்கு பார்ப்போம். இஸ்லாமியர்கள் வந்து முஸ்லீம்கள் இந்தியாவுக்கு ஊடுருவினார்கள் அப்படிங்கிறது என்ன ஆதாரம் இருக்கு? அதே பேசக்கூடிய அந்த வாய்க்கு சொந்தக்காரர்கள் ஆரியர்கள், ஆமா, அந்த RSS காரர்கள், பாஜகவிலே சனாதன போக்குள்ள பாசிச கும்பல்கள் வந்து இந்தியாவுக்கு ஊடுருவினாங்க. ஆடு மாடுகள் மேய்த்து கொண்டு கைபர் போலன் கலவான் வழியாக 2000 சில வருடங்களுக்கு முன்னால ஊடுருவி, அதுதான் வந்து வரலாறு இருக்கு. இஸ்லாமியர்கள் வந்து இந்தியாவில் பிறந்த அவர் இந்திய மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள். ஆமா, பழனி பாபாவை வந்து ரொம்ப அற்புதமா சொல்லுவார். மதம் சம்பந்தப்பட்டவர்கள் நாங்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள், இனத்தால் திராவிடர்கள், மொழியால் வந்து தமிழர்கள், நாட்டால் இந்தியர்கள், இப்படி ரொம்ப அப்பட்டமா ஃபர்ஸ்ட் கிளாஸா சொல்லுவார். அதன் அடிப்படையில வந்து அதிகமாக பிள்ளை பெறக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் மட்டும் தானா அப்படிங்கிற கேள்வி இதுல வருதா இல்லையா? எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனையா மோடிவே எடுத்துக்கலாம், அவருடைய அப்பா வந்து 6வது குழந்தை 7வது குழந்தை அவரு. அம்பேத்கர் அதே மாதிரிதான். மற்றபடி குசேல பாக்கியானம் அப்படிங்கிற கான்செப்ட் 27 பிள்ளைகளை பெற்றார்கள் அப்படிங்கிற விஷயம் அதுல வருது. அப்படி பார்க்கக்கூடிய சமயத்துல முற்காலத்தில் பிறந்தவங்களெல்லாம் வந்து எல்லாமே 8 குழந்தை 10 குழந்தை சாதாரணமா பெற்றிருக்கிறாங்க. மோடியவே எடுத்துக்கலாம், அவருக்கு மனைவி இருக்கு,
ரைட். அவரே மனைவியை வந்து விட்டு வைத்திருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஏன் அவருக்கு ஏன் குழந்தை பெற்றுக்க உரிமை இல்லையா? ஏன் அவரால் ஏன் குழந்தை பெற முடியவில்லை? அவரால் இயலாதவரா? காரணம் என்ன? முடிஞ்சா நீ பெற்றுக்க, இஸ்லாமியர் பெற்றுக்க, அவரால் முடிந்து பெற்றுக்கிறான். அப்ப மோடி என்ன இயலாதவரா? மனைவி இருக்கா இல்லையா? கூட்டி வச்சு உங்களுக்கு குழந்தையை பெற்க வேண்டியதானே? அதிகமாக குழந்தையை பெற்றுக் கொள்ளக்கூடியவர் அப்படின்னா அப்ப இஸ்லாமிய மட்டும்தான், மற்ற மதத்தை யார் பெற்க இல்லையா? உங்கள் அப்பா பெற்கவில்லையா அப்படிங்கிற கேள்வி இதுல வருதா இல்லையா? அவரே வந்து 6வது குழந்தை 7வது குழந்தை அது குடும்பத்துக்கு அப்படிங்கிற சமயத்துல 1க்கு மேற்பட்டு 2க்கு மேற்பட்டு குழந்தை பெருக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவருடைய குடும்பத்திலே பலவித இருக்கிறார். இன்னைக்கு இந்து மக்கள் கிறிஸ்துவ மக்கள் எல்லாம் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதில் இஸ்லாமியர்கள் மட்டும் குறிப்பிட்டு சொல்லுவது அப்படிங்கிற கேள்வி வரக்கூடிய சமயம் எனக்கு பிரச்சனை தானே வருது. அதை எடுத்த ஊடுருவருக்காரர்களா? யார் ஊடுருவினாங்க? கைபர் போலன் கலவாளன் வழியாக இந்தியாவுக்கு ஊடுருவி யார்? ஆடு மாடுகளை வைத்துக்கொண்டு அனாதைகளாக வந்தேறிகளாக இன்னைக்கும் வந்து 3% அளவு இருந்துகிட்டு நாட்டையே கைப்பற்றி வாழக்கூடிய அளவுக்கு சூழல் இருக்குன்னா அவர்களை வந்து மீண்டும் ஆள வைக்க முடிய வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி இதுல வருதா இல்லையா? அப்போ வந்து தேர்தல் சம்பந்தப்பட்ட வகையில் அவர் உளறிவிட்டார் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. ஆமா, ஒப்பம் குருதுக்குள்ள அப்படின்னு முன்ன சொல்ல போல, அதாவது காங்கிரஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு உரிமையை தரணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இது மூலமா தெரியுது. பல பேருக்கு இந்த உண்மை தெரியாது. ஆமா, காங்கிரஸ் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கட்சியா அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வந்து மோடி வந்து காட்டி விட்டார். ஆமா, இது வந்து தேர்தல் ஆணையம் வந்து கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. இந்த தேர்தல் நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு மத பிரச்சாரங்கள் கூடாது அப்படிங்கிறது தேர்தல் சட்ட விதியா இருக்குது. அதை வந்து தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாமல் அவர் விருப்பத்துக்கு விட்டுட்டார்கள். மோடி மேல கட்டாயமாக கைது நடவடிக்கை எடுத்தே ஆகும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவருடைய ஒரு விஷயத்தின் அடிப்படையில் இந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு சூழல் வந்து எவ்வாறு உருவானது அப்படிங்கிறது, அப்ப பிரதம மந்திரியானது எப்படி வேணா பேசிவிடலாமா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? அதே நேரத்துல ஊபியில பேசியிருக்காரு, உல்டாவா பேசியிருக்கிறார். முஸ்லீம்களுக்கு ஆதரவாக ஹஜ்ஜு சம்பந்தப்பட்டவங்கள ஏகப்பட்ட சலுகைகள் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார். மற்றபடி முத்தலாக் சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். ஆமா, ஒரு இடத்துல முஸ்லீம்களுக்கு ஆதரவு, இன்னொரு இடத்துல முஸ்லீம்களுக்கு எதிர்ப்பு. ஆனா 2 இடத்துலயுமே காங்கிரஸுக்கு எதிர்ப்பு. காங்கிரஸுக்கு எதிர்ப்பா இருக்கக்கூடிய அவர்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த 10 வருஷமா ஆண்டு கொண்டு இருந்தாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதாவது தோண்டி பார்க்கிற வரலாறு 70 வருடங்களுக்கு முன்னால 100 வருடங்களுக்கு முன்னால வரலாறை தோண்டி பார்க்கக்கூடிய 10 வருடமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, தூங்கிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதிகமாக குழந்தை பெறக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தை அவர்களுக்கு முடிந்து குழந்தை பெறாங்க. ஆமா, திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்பப்ப சொல்லுவார், ஆண்மையிற்கு புள்ள பெற்றுக்கிறான், உனக்கு இல்லாட்டி ஆஸ்பத்திரிக்கு போடா அப்படின்பாரு ஒரு மீட்டிங்ல பேசக்கூடிய சமயத்துல. மோடி அவர்களுக்கு முடியவில்லையா அப்படிங்கிற கேள்வி இதுல வருது. ஆமா, பாஜகவினை கூட நம்ம கண்கூடாக பார்க்கலாம். ஏன் ஒரு இஸ்லாமியனை குறிப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் அவரை குறிப்பிட்டு பேச எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு இல்லையா? ஒரு தகுதியற்ற முறையில வந்து ஒரு பிரதமர் பேசுறாரு அப்படின்னா அப்புறம் மக்கள் பேசக்கூடிய அளவுக்கு சூழல் தானா உருவாகுமா இல்லையா? உண்மையிலே வந்து இதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பதெல்லாம் ஒரு பக்கம். பட் இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையமே அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை இல்லை. இடி, ஐடி, மற்றபடி தேர்தல் ஆணையம் எல்லாத்தையும் அவருடைய கை பாவையாக இருந்து கொண்டு இன்னைக்கு வந்து இந்தியாவை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம வரக்கூடிய ஜூன் 4 கட்டாயமா அதற்கு நிச்சயமாக ஒரு விடுவு காலம் கட்டாயமா பிறக்கும் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. அதே நேரத்துல இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு காலத்தின் கட்டாயமாக மோடி அவர்கள் பதில் சொல்லியே ஆகும். அதுக்கு மாற்று கருத்தே. உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சே. ஒரு மதத்தை நோக்கி அவதூறாக பேசுவது, ஒரு குறிப்பிட்ட இடத்தை அவதூறாக தன் போக்கிலே வந்து கருத்துக்களை திணிப்பது, ஆமா, ஊடுருவக்காரர்கள் அதிகமாக குழந்தை பெறக்கூடியவர்கள் என்றெல்லாம் விமர்சிப்பது என்பதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து உப்பை தின்றவனை போன்றதுதான். கட்டாயமா ஒரு நாள் தண்ணி குடிச்சேதான் ஆகணும் அப்படிங்கிறதான் ஒரு பகிரங்கமான உண்மை. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புறது என்ன அப்படின்னா, இதுக்கெல்லாம் மக்கள் கட்டாயமாக புரிந்து விட்டாங்க. அவர் சொன்னது வந்து காங்கிரஸை நோக்கி ஒரு கேள்வி எதிர்க்கிடைகளாக, ஆனா அவரை திரும்பி திரும்பி விட்டது அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை. காங்கிரஸை வந்து அவர் கட்டாயமாக வெளிச்சம் காட்டி விட்டார் இஸ்லாமியர்களுக்கு. பாஜக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இன்னைக்கு வந்து காங்கிரஸை நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறார்கள், மனம் மாறி கொண்டிருக்கிறார்கள். அதனால வந்து வட இந்திய எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட முஸ்லிம்கள் வந்து மனம் மாறி பாஜகவை ஓட்டளிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு
ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டு விட்டார்களா அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. இதற்கு காரணம் இந்த மோடியே. ஆமா, வெப்பம் குருதுக்குள்ள அப்படின்னு காட்டி தனக்குத்தானே காங்கிரஸை காட்டி கொடுத்து விட்டார். யானை தன் மீது மண்ணை வாரி போட்டுக் கொண்ட அளவுக்கு தன்னுடைய கருத்தின் வெளிப்பாடு காங்கிரஸை எதிர்ப்பதாக சொல்லி தன்னைத்தானே எதிர்த்து கொண்டார் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.